அந்த பையன் இந்த டைமில் தனியாக நடந்து போயிட்டுருக்கான்? டேய் தம்பி, இங்க வா. என்னடா ஒன்றும் இல்லைண்ணா. இந்த நேரத்தில் எங்கடா போகிற? சும்மாண்ணா. இந்த நேரத்தில் நீ எங்கே போவேனா? வண்டியில் ஏறு, வீட்டில் விட்டுறேன். இதான் உங்கள் வீடா? உங்கள் அப்பாவை கூப்பிடு, சொல்கிறேன். தம்பி தண்ணி கொஞ்சம் எடுத்துக்குறா. இந்தாங்க தாத்தா, தண்ணி குடிங்க. உங்கள் பசங்களாம் விட்டு போகிறவளோ அப்படி உங்களுக்கு என்னத்தை தான் பிரச்சனை? நானும் உங்கள் பையன் மாதிரி தான், ப்ளீஸ் என்கிட்ட சொல்லுங்கள். என் பொண்ணு பேர் பவித்ரா. காலைல என்ன பொங்கலை சாப்பிட்ட? மாசம் நிற்கிற, வேலையை பாடுறா. ஏம்மா, என்னம்மா பண்ணுற நீ? ஒழுங்கா வேலையை பாருமா. இதாகும் சம்பளம். அப்புறம் தரேன்.
நில்லு. எங்கே போகிற? வேலை முடிஞ்சோன்னு அப்படியே கிளம்புறது. அந்த செங்கல் தூக்கி போட்டு போ. வா மச்சான். என்ன மாமே உள்ளெல்லாம் கூட்டு போய் காமிக்க மாட்டியா? சரி வாங்கடா மேலே போகலாம். யாரு மாமே அந்த பொண்ணு? ஏய் உள்ளே போய் வேலை பாரு. மாப்பிள்ள வா, சரக்கு வாங்கி வச்சிருக்கேன் வா. யாரா மாமா அந்த பொண்ணு? கீழே டக்கராகுது. நேற்றே ட்ரை பண்ணிட்டேன் மச்சான், வேலைக்கு வேலை தொடப்பத்தை காமிச்சிட்டேன். என்னது தொடப்பத்தை காமிச்சாலா? கிளம்புங்கடா. உள்ள வேலை இருக்கு வா. என்ன பண்றீங்க பொண்ணு? என்ன பண்றீங்க பொண்ணு? என்ன பண்றீங்க பொண்ணு? என்ன பண்றீங்க பொண்ணு? உன் பொண்ணு எவ்வளோ சம்பாதிச்சிருக்கா தெரியுமா நீ? இந்தா தம்பி உங்கள் அக்கா எங்கப்பா? ஹாஸ்பிட்டல்ண்ணா. ஹலோ, எங்கடா இருக்க? வீட்டிலடா. என்னடா பண்ற? சும்மா தான் இருக்கேன். சரி கிளம்பி அட்டியாண்டு வா. வரேன் வை. சரி எல்லாருக்கும் எதனா வாங்கிட்டு வாடா, பசிக்குது. காசு இல்லைன்னு கஞ்ச பிஸ்னஸ் எத்தனை பண்ணுற போகிறேன். சீக்கிரம் வா. சரி வச்சிடறா, பாய். டேய் எங்கடா அவன்? எங்கன்னா ஊர் சுற்றிட்டு இருப்பான் மச்சான், பாரேன். சரி வட்டம் பார்த்துப்போம். இதோ வரான் படுறா மச்சான். என்னடா மச்சான் ஆளையே காணோம்? வெளியே போயிருந்தேன் மச்சான். எங்கடா மச்சான் போயிருந்த நேற்று? சும்மா வெளியே போயிருந்தேன்டா. யார் கூட? தனிதான் மச்சான் போனேன். போடா. மச்சான் இங்கே பாரேன், ஒரு 6 வயசு பொண்ணு என்ன பண்ணி வச்சிருக்காங்க பாருடா. என்னடா மச்சான் சொல்கிற? பாருடா, சின்ன பொண்ணுடா.
சரி நம்மளால முடிஞ்ச ஒரு ஷேர் பண்ணி விடுவோம். டேய் அங்கே என்னடா பண்ணுங்கிற? இப்போ என்னடா பண்ணி நீ? ஷேர் பண்ண. உன் அக்கா தங்கச்சி இருந்தா நீ இப்படி தான் பண்ணியிருப்பியா? டேய் லூஸ். சாரி மச்சான். நேற்று வெளியே போனோம் மச்சான். அப்போ ஒரு பையனை பார்த்தேன். நிறுத்து. இப்போ என்ன பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்க நீ? இதெல்லாம் யாருமே கேட்கலன்னு நினச்சிட்டு இருக்கியா, இல்லை இது மட்டும் தான் பிரச்சனை நினச்சிட்டு இருக்கியா? போன மாதம் கற்பழிப்பு வழக்கு மட்டுமே எவ்வளோ பதிவாக இருக்குது தெரியுமா? 16 பேர். இந்த மாதம் 18 பேர். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சு இவ்வளோ நடந்துட்டுருக்கு. தெரியாதது எவ்வளோ நடந்துட்டுருக்கு. கற்பழிப்பும் கொலையும் வெறும் நியூஸாக மட்டுமே ஆயிடுச்சுடா இப்போது. டேய் நிறுத்துடா. ஏன்டா எங்கெங்கேயோ போகிற? இதோ 2 வாரம் முன்னாடி நினச்ச பொள்ளாச்சில் யாருக்கா ஞாபகம் இருக்காடா? ஒரு வாரம் அதை பற்றி பேசணும், அடுத்த வாரமே அதை மறந்துட்டு போயில்லையா? இவன் தான் தப்பு பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சோம், அவனை பிடிச்சோம், இப்போ தண்ணை தரப்போறான், அப்போ தண்ணை தரப்போறேன். என்னடா ஆச்சு? கடைசியில் எவனுக்கு என்ன தண்ணை கொடுத்தானே தெரிலடா. இதோ அதுக்குள்ளே அடுத்த வாசம் 6 வயசு பொண்ணு. மச்சான் இங்கே பணமும் அதிகாரமும் இருந்தால் எவன் வேணாலும் எந்த தப்பு வேணாலும் பண்ணலான்னு நிலைமைக்கு ஆயிடுச்சு. போடா. இவெல்லாம் எத்தனை காந்தி வந்தாலும் எத்தனை பாரதியும் ஏன் நம்ம தளபதியும் வந்து சொல்லலாம் கேட்க மாட்டானுங்க மாமா. விட்ரா மச்சான், போய் பீர் அடிச்சு தூங்கலாம் வா. ஹலோ ஹலோ ஹலோ, யாரா நீ ஃபோன் பண்ணிட்டு சைலண்டாக இருக்க? நேற்று ஒரு பொண்ணை வச்சு விளையாண்டிங்களே, அந்த பொண்ணோட அண்ணன் பேசுகிறேன். நான் சொல்கிற இடத்துக்கு வாடா. வாங்க வாங்க வாங்க, நீங்கள் தான் அந்த ஹீரோவா? இதெல்லாம் ஏன்டா நீ கேட்குற? இதெல்லாம் கேட்க யார் மேலே தானே இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? தப்பு பண்ணிட்டேடா தம்பி. டேய் இங்கே வாங்கடா. இங்கே வந்து இப்படி நடக்கும்னு எனக்கு தெரியும்டா. இதுக்குன்னு வேலையெல்லாம் ஏற்கனவே பார்த்து வச்சுட்டேன். டேய் அவனை தூக்குங்கடா. என்னடா சொன்ன? இங்கே வந்தால் இதுமாரி நடக்குன்னு எனக்கு தெரியும்டா. இதுக்கான வேலையெல்லாம் நான் முன்னாடியே பார்த்துட்டேன். மச்சான் கொஞ்சம் பிடி. மாப்பிள்ள இங்க பாரு, என்ன பண்ணி வச்சிருக்கான் பாரு. பாரு மாப்பிள்ள. உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனை நடக்குது. அதில் ஒரு பிரச்சனை பற்றி தான் உங்ககிட்ட பேச போகிறேன். பவித்ரான்னு ஒரு கூலி வேலை பார்க்குற பொண்ணு. அந்த பொண்ணுக்கு ஒரு நாளைக்கு 350 ரூபா தான் சம்பளம். அந்த சம்பளத்தை வச்சுக்கிட்டு அங்கே அப்பாவோட ஹாஸ்பிட்டல் செலவையும் அவன் தம்பியோட படிப்பு செலவையும் பார்க்குது. அந்த பொண்ணு வேலை பார்க்க போன இடத்துல 3 நாய்ங்க சேர்ந்து கற்பழிச்சிருக்காங்க. இல்லை இந்த மாதிரி பண்ணுற பசங்கிட்ட நான் ஒன்று கேட்குறேன். ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணனா மட்டும் அந்த பொண்ணு எந்த ஜாதி எந்த மதம், அந்த பொண்ணு பணக்காரியா ஏழையா அதுவா இதுவா பார்க்க தெரிஞ்ச உங்களுக்கு ஒரு பொண்ணை கெடுக்கணும்னா மட்டும் எங்கடா போச்சு? இப்போ கூட கேட்பீங்கடா, உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை, மூட்டு போடான்னு. நீங்கள் சொல்றதெல்லாம் கரெக்டு தான். இப்பயும் மூட்டு போயிட்டானா நாளைக்கு உன் பொண்ணுக்கும் பொண்டாட்டிக்கும் இதே நிலமை தான் வரும். அப்பயும் இப்படி தான் இருப்பீங்களா? இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நிரந்தர சட்டம்னு ஒன்று எடுத்துகிட்டு வந்தாதான் இந்த எலெக்ஷனில் நாங்கள் ஓட்டு போடுவோன்னு சொல்லி பாருங்க. நிரந்தர சட்டம் வருதா இல்லையான்னு பார்ப்போம். வாயில்லா ஜீவன் மாட்டுக்காகவே போராடணும், நம்ம அக்கா தங்கச்சிக்காக போராட மாட்டோமா? ஆமாம், நீங்கள் மிஞ்சி போனால் என்ன பண்ணுவீங்க? ஷேர் பண்ணுவீங்க. இப்பயும் நீங்கள் இதே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வரப்போகிற தலைமுறைக்கு நாம் பண்ணுற பெரிய துரோகம் இதான். போடுறான் அவனை. நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ?
ஹே வா நீயாய் வா என்னுள் இறக்க குணத்தினை எடுத்திடவா மனித ஜென்மமாய் பிறந்தாலே ஒரு மாற்றம் என்பதை தந்திடவா இனிமேல் நீ மனிதனாய் மாறு தமிழர் முன்னேறும் பாதையை பாரு கண்ணுக்குள் தோன்றிடும் காட்சிகள் 100 கதையில் உள்ள கருத்தினை கேளு என்னால் ஒரு புரட்சி தோன்றி 2 கைகள் சேர்த்து என்னை வணங்கி நிற்க நம்மால் பிறர் பசியும் போகி அந்த கண்ணை கண்டு நான் இன்பமாக உன்னால் முடிந்ததை செய் பிறரின் பார்வை உன்மேல் திரும்பிடவே உன்னை போல் ஒரு மாற்றம் செய் முடியாது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நாங்கள் தண்டனை இல்லைன்னு சொல்ல வரல, தண்டனை பத்தலாம் தான் சொல்கிறோம். தண்டனைகள் அதிகமாக்கப்பட்டால் குற்றங்கள் குறையப்படும்.